எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்று விட்டேன், ஏதேதோ பரிகாரங்களை கண்டுவிட்டேன், என் ஏக்கம் தீர்ந்து விடாதா? இந்த யானை முகத்தோன் என் வாழ்க்கையில் வந்து வரம் தந்து விடமாட்டானா? ஜாதகத்தில் கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள். பலருமே இந்த கரணத்தை பிடித்து விட்டால் பல நன்மைகள் ஏற்படும் என்றெல்லாம் உரைத்து கேட்டிருப்பீர்கள். முதலிலே காதலுக்காக துணை நின்றவரும் தூது சென்றவரும் விநாயகர் தான். முருகனுக்கும் வள்ளியிற்கும் ஒரு காதல் திருமணம். இந்த காதல் திருமணத்தில் கைபிடிக்க உதவுவார் யார் என்று கலங்கி நிற்கக்கூடிய காலகட்டம். உடனே விநாயகப் பெருமான் யானை வடிவெடுத்தான். யானை வடிவெடுத்தவன் மங்களங்களை தந்து விட்டான். உங்களுக்கு நல்ல ராசி வந்து நல்ல நேரம் வந்தால்தான் விநாயகனை நினைக்கவே தோன்றும். உங்கள் தெருக்கோடியில் தான் இருப்பார், ஆனால் உங்களை கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். ஓம் ஐம் க்ளீம் சௌஹு சக்திதராய ஓம் நங் மங் சிங் வங் யங் லம்போதராய ஹரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுப்பிரமணியாய சரவணோத்பவாய ஹிரண்யோத்பவாய க்ளீம் சர்வவஸ்யாய தன ஆக்ருஷ்ய தம்பம் ஹம் ஜும் ஷம்சம் அதிருஷ்டதேவதாய ஷண்முகாய சர்வதோஷ நிவாரணாய சர்வகிரகதோஷ நிவாரணாய சிவாய சிவதனயாய இஷ்டார்த்த பிரதாயகாய கம் கணபதயே க்ளௌம் ஷம் சரஹணபவாய வசி வசி. வாழ்க்கையிலே எத்தனையோ சோதனைகள். யார் என்னை கைகொடுத்து காப்பாற்றுவார் என்ற பெரும் கவலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நான் சொன்ன இந்த மந்திரம் அருமருந்து. நீங்கள் எங்கே தான் எவ்வளவு கவலையுடன் இருந்தாலும் சரி, நான் இப்போ இந்த கணபதி மந்திரம் சொன்னேன் அல்லவா, இது மிக அதி ரகசிய மந்திரம். கணபதி மாலா சரவண மந்திரம் என்று இதன் பெயர். இதை ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியானவர் உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். யார் ஒருவர் இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் கேட்கிறார்களோ, கேட்கும் பொழுதே அவர்கள் எண்ணத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை மனதார ஒருமுகப்படுத்தி ஐயனே விநாயகனே வித்தகனே என்று வேறு வேறு பெயர்களில் கூப்பிட்டாலும் சரி, உடனே வந்து உங்கள் கவலைகளை விநாயகன் சத்தியமாக தீர்த்து வைப்பான் என்பது ஸ்ரீ சுகபிரம்ம மகர்ஷி ஜீவநாடியிலே அருளியது. எனவே விநாயகனை பற்றி பேசப்போகின்றோம். விநாயகர் சதுர்த்தி வருகின்றது. வாழ்க்கையில் நல்ல நேரம் துவங்கிவிட்டது. வாழ்க்கையில் மட்டுமல்ல, உங்கள் வாக்கினிலும் நல்ல நேரம் துவங்கிவிட்டது. இது போன்ற ஒரு நல்ல தருணத்திலே விநாயகனை மனதார நினைத்து உங்கள் கவலைகள் தீர வேண்டும், கண்ணீர் தீர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை வைத்தால் எங்கேயும் ஆலயத்துக்கு கூட செல்ல தேவையில்லைங்க. இப்பொழுது உங்கள் வீட்டிலே உங்கள் முன்பு விநாயகன் இங்கே வந்து விட்டான். உங்கள் வினைகளை தீர்ப்பதற்காக அருளை தந்து விட்டான். மனதார விநாயகனை பிரார்த்தனை செய்கிறீங்க. உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விநாயக பரம்பொருளை பிரார்த்தனை செய்கிறீர்கள். இதைத்தான் ஔவை பிராட்டி விநாயகர் அகவலிலே சொல்கின்றாள். சீதக்களபச் செந்தாமரை பூம்பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வழந்தழக்கெரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விளங்கு சிந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் இதை நெஞ்சில் நிலையென குடிகொண்டு விட்டார். யாரெல்லாம் விநாயகனை மனதார அவரது வேழை முகம், யான முகம், அப்படியே பெரிய காது, ஒரு தும்பிக்கை,
வலது தொந்தம் உடைந்திருக்கிறது, கையில் பாரதத்தை எழுதி கொண்டிருக்கிறார், உங்கள் தலைவிதியையும் எழுதி கொண்டிருக்கிறார், உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார், முன்னேற்றிக் கொண்டிருக்கிறார், வாழ்க்கையிலே ஏற்றிக் கொண்டிருக்கிறார் என்று மனதார நினைக்கிறீர்கள். பேழை வயிறு, பெரும் வயிறு, அப்படியே தவத்தில் அமர்ந்திருக்கிறார். எங்கே அமர்ந்திருக்கிறார்? தாமரையில் அமர்ந்திருக்கிறார். அந்த தாமரை எங்கே இருக்கிறது? உங்கள் இதயத்திலே இருக்கிறது. கீழே எலி இருக்கிறது, மோஷிகம், அதற்கும் அடைக்கலத்தை தந்திருக்கிறார். கையில் என்ன இருக்கிறது? மோதகம் இருக்கிறது. எங்கும் தங்க காசுக்கள் நிரம்பி இருக்கின்றனர். சித்தி புத்தி என்று சொல்லக்கூடிய இரு அன்னைகளும் உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பா விநாயகா எங்களுக்கு அருள்வாயே என்று வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மூலாதாரத்திலே உங்களுக்கு ஆதாரமாக, அனாதியாக, ஜோதியாக செயல்படக்கூடிய அந்த விநாயகன் இப்பொழுது உங்கள் இல்லத்திலே வந்திருக்கிறான். எங்கும் ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக என்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்க பார்க்க நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆன்மீக அனுபவம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே விநாயகரிடம் எங்கள் ஜாதகத்திலே என்னென்ன தோஷம் இருந்தாலும் சரி அதை சந்தோஷமாக மாற்றி கொடுப்பா என்று மனதார வேண்டிக் கொள்கிறீர்கள். ஒரு ஜாதகத்திலே மிக பெரும் தோஷங்கள் என்று சொன்னால் நாகதோஷம், பித்ருதோஷம், சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், குருவினால் ஏற்படக்கூடிய தள்ளாட்டங்கள் என்பதையெல்லாம் அறிவோம். சகடதோஷம் இருந்தாலும் சரி, நாகதோஷம் இருந்தாலும் சரி, சனீஸ்வரரால் ஏதேனும் அவதிகள் இருந்தாலும் சரி, யார் ஒருவர் மனதார விநாயகர் சதுர்த்தி நன்னாளிலே விநாயகனை மனதார வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அக்கணமே அத்தொல்லையிலிருந்து தீர்வு ஏற்படும் என்பதே ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி சொல்லக்கூடிய பெரும் கருத்து. வாழ்க்கையிலோ எங்கோ கீழே விழுந்து விட்டீர்கள், ஏதோ ஒரு மூலையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ இவர் வாயால் ஒரு நல்ல சொல்லிவிட மாட்டாரா? என் துன்பங்கள் தீர்ந்து விடாதா? எத்தனையோ ஜோதிடர்களை பார்த்து விட்டேன், எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்று விட்டேன், ஏதேதோ பரிகாரங்களை கண்டுவிட்டேன், என் ஏக்கம் தீர்ந்து விடாதா? இந்த யானை முகத்தோன் என் வாழ்க்கையில் வந்து வரம் தந்து விடமாட்டானா? வளம் தந்து விடமாட்டானா? நலம் தந்து விடமாட்டானா? என் சங்கடங்கள் தீராதா? என் மன சஞ்சலம் தீராதா? ஆம், சிவசக்தி மைந்தனாக விளங்கக்கூடியவனே, ஐயனே, அப்பனே, விநாயகனே, நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் விநாயகர் சதுர்த்தியின் பெருமையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னை காப்பாற்றிவிடு என்று ஒரு முறை நினைத்தால் கூட போதும். ஜாதகத்தில் கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள். பலருமே இந்த கரணத்தை பிடித்து விட்டால் பல நன்மைகள் ஏற்படும் என்றெல்லாம் உரைத்து கேட்டிருப்பீர்கள். எனினும் இந்த கரணத்துக்கு நாதனாக விளங்கக்கூடியவன் யார்? நம் உடலிலே நாதமாக விளங்கக்கூடியவனும் யார் என்று பார்த்தால் அவன்தான் பிள்ளையார். இந்த மதுரையிலே முக்குருணி கணபதியாக அருளி கொண்டிருக்கின்றான். அதே போல திருச்சியில் மலை கோட்டையில் அமர்ந்திருக்கின்றான். அதை தவிர்த்து உங்கள் இதயத்தினுள்ளும் அமர்ந்திருக்கின்றான். யாரெல்லாம் அந்த விநாயகனை, அந்த பிள்ளையார் பெட்டியின் இளவரசனை, சக்கரவர்த்தியை மனதார நம்புகிறார்களோ பெரிய ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையாதையா. விநாயகர் வழிபாடு என்று சொன்னால் மிக மிக எளிமையானது. எங்கெல்லாம் பக்தி இருக்கிறதோ, எங்கெல்லாம் இறைவனை வேண்டி வணங்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் விநாயகன் அழைத்த உடனே ஓடோடி வரக்கூடிய தன்மை படைத்தவன். பெற்றோரை மதிக்க வேண்டும் என்ற நற்குணத்தை நாளும் நமக்கு பறைசாற்றுபவன். ஆமாம், சிவனும் சக்தியும் சேர்ந்தால்தான் உலகத்திலே அனைத்துக்கும் ஆதியான அந்த அம்மையப்பனை, அவர் திருவடியை நினைத்தால் எல்லாம் கிடைக்கும் என்பதை நமக்கு அறிவுறுத்தியவன். அதே போல அந்த முருகன் நமக்கு அனைத்து அருளியும் தரக்கூடிய பாலன், குமரன், அன்னை வள்ளியை கரம் பிடிக்க காரணமாக இருந்தவனும் இந்த கணபதி தான் என்பதை நாம் அறிவோம். எத்தனையோ பேர் இளைஞர்கள், நாங்கள் காதலிச்சிட்ருக்கோம் சார், வீட்டில் ஒரு எதிர்ப்பு இருக்குது, எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதலிலே காதலுக்காக துணை நின்றவரும் தூது சென்றவரும் விநாயகர் தான்.
முருகனுக்கும் வள்ளியிற்கும் ஒரு காதல் திருமணம். இந்த காதல் திருமணத்தில் கைபிடிக்க உதவுவார் யார் என்று கலங்கி நிற்கக்கூடிய காலகட்டம். உடனே விநாயகப் பெருமான் யானை வடிவெடுத்தான். யானை வடிவெடுத்தவன் மங்களங்களை தந்துவிட்டான். குரு என்று சொன்னாலே யானையை குறிக்கும். அப்போது தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லாததால் அவனை விநாயகன் என்கின்றோம். தனக்கு மேலே ஒரு குருவும் கிடையாது ஐயா, அவருக்கே குரு. என்னென்னா கையில் யானையை அடக்கக்கூடிய பாசாங்குசம். தன்னைத்தான் எவன் கட்டுப்படுத்த அறிந்து கொள்கிறானோ அவன் உலகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய தகுதியை பெற்றவனாகி விடுகிறான். யார் ஒருவன் அடுத்தவன் சொல்வதை கேட்க துவங்குகிறானோ அவன் சொல்வதை உலகம் கேட்க துவங்கும் என்பதை விநாயகரது வடிவம் உணர்த்தும். பெரிய காதுகள், அந்த காதுகள் அனைத்து நல்ல செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவனது தும்பிக்கை நமக்கு சுவாச பயிற்சியின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மேலும் அவன் கையில் உள்ள மோதகம் எப்பொழுதும் இனிப்பை தந்து வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. எத்தனையோ தடுமாற்றங்கள். ஐயா, எந்த ராசிக்காரங்க விநாயகரை வணங்கினா நல்லது? எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ராசி நல்ல நேரம் வந்தால்தான் விநாயகனை நினைக்கவே தோன்றும். உங்கள் தெருக்கோடியில் தான் இருப்பார், ஆனால் உங்களை கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர். சிறியவராக உருவத்தில் தோன்றினாலும் கீர்த்தி சிறிதல்ல, மிக பெரிது. மூர்த்தி சிறிதென்றாலும் கீர்த்தி மிக மிக பெரிது. சேலத்திலே கோட்டை விநாயகன் என்று அருளிக்கொண்டிருக்கக்கூடியவனோ எனக்கும் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தினான். அதே போல அங்கே நமது கோவையிலும் மிக பெரும் வடிவத்திலே விநாயகரை காணலாம். எங்கெங்கெல்லாம் விநாயகர் இருக்கிறாரோ அங்கே வெற்றி இருக்கிறது, பெரும் செல்வம் சேருகிறது, துன்பம் நீங்குகிறது என்பது அனுபவம். அனுதினமும் காலையிலே அடியேனும் சுமுகாய நமக, ஏகதந்தாய நமக, கபிலாய நமக, கஜகர்ணிகாய நமக, லம்போதராய நமக, விகடாய நமக, விக்னநாசாய நமக, கணாதிபாய நமக, தூம்ரகேத்துவே நமக, பாலச்சந்திராய நமக, கஜானனாய நமக, கணபதியே நமக என்று 12 கணபதி நாமங்களை சொல்லித்தான் எனது முகநூல் பக்கத்தையே இன்று வரை துவக்கி கொண்டிருக்கிறேன். நல்ல வாழ்க்கையில் முன்னேறி இருக்கேன். நீங்களும் 12 கணபதியின் பெயர்கள் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா வரும். முகநூலில் எத்தனையோ விஷயத்தை பதிவிடுகிறோம், சமூக வலைத்தளத்தில் ஏதோ பதிவிடுகிறோம். நாளை துவங்கும் முன் கணபதியின் 12 பெயர்களை கட்காப்பி பேஸ்ட் செய்தான போட துவங்குங்கள், எழுத துவங்குங்கள். உலகம் உங்களை போற்ற துவங்கும். ஜாதகத்திலே சனீஸ்வரரும் புதனும் சேர்ந்திருக்கிறார்களோ, சனீஸ்வரனும் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்களோ, அல்லது தற்பொழுதுள்ள நிலையிலோ சனீஸ்வரன் நவம்பர் வரைக்கும் வக்கரம்தான். 12 ராசிக்கும் ஜீவனகாரகன் அவன். அப்பொழுது குரு ஜீவகாரகன், சனீஸ்வரனோ ஜீவனகாரகன். சனீஸ்வரன் வக்கிரகதியிலே இருக்கிறான், குருவோ மிதுனத்திலே விற்றிருக்கிறான். காலங்கள் சங்கடமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் இணைவு வேறு. இதுபோன்ற சமயத்திலே கணபதியின் வழிபாடு சனீஸ்வரரின் அருளை வாரி வழங்க துவங்கும், வற்றாத செல்வத்தை தர துவங்கும், பெற்றோரை போற்றக்கூடிய நற்குணத்தையும் தந்துவிடும். உலகோர் அனைவரும் யார் ஒருவர் கணபதியை போற்றுகிறார்களோ அவர்களை போற்றி வணங்க துவங்குவர். நாகதோஷம் நொடியிலே நீங்க துவங்கும். அப்போது விநாயகர் சதுர்த்தியில் என்ன பூஜை செய்யலாம்? விநாயகர் அகவலை கேளுங்கள், காசிப முனிவர் அருளிய காரிய சித்தி மாலையை கேளுங்கள், கணேச அதர்வ சிர்ஷம் என்று கூகுள் செய்தால் வரும் அந்த பாட்டை ஒளிபரப்பச் செய்யுங்கள். ஏதேனும் உங்களால் இயன்ற அன்னதானத்தை செய்யுங்கள். குழந்தைகள் படிப்புக்கும் உதவுங்கள். கணபதி என்று சொன்னாலே கல்விக்குரியவர். தன் கல்விக்காக தன் தந்தத்தையே ஒடித்து மகாபாரதத்தை எழுதியவர் என்றெல்லாம் போற்றுகின்றோம். அப்பேற்பட்ட கணபதி பிறர் கல்விக்கு நீங்கள் உதவத் துவங்கினால் உங்கள் ஜாதகத்திலே எந்த தோஷம் இருந்தாலும் அதை சந்தோஷமாக மாற்றி பெரும் ராஜயோகத்தை தந்து விடுவார் என்பதை அனுபவத்திலே கண்ட உண்மை. சிவசிவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.